வணக்கம். ஸ்கூலில் பெரிய அக்கப்புறம் இருக்கும். கிளாஸில் ஃபிசிக்ஸ் வாத்தியார் வர்றாரு. என்ன பண்ணுறாரு, டக்கு டக்கு டக்குன்னு போர்டெல்லாம் அழிக்கிறாரு. அழிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரில் பின்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு கொஸ்டினை கேட்க முடிவு பண்ணிட்டாரு. டக்குன்னு திரும்புறோன்னா ரெண்டு பேரும் பேசணுன்னு டென்ஷன் ஆகிட்டாரு. அவன் பேர் ஏகாம்பரம். நேற்று என்ன பாடம் நடத்தணும் சொல்லு அப்படிங்கிறாரு. அவன் என்ன பண்ணிட்டான், பேசிக்கிட்டு இருந்த அதிர்ச்சியில் பின்னாடி ஒரு பொண்ணு கனகாம்பரம் வச்சுட்டு உட்காந்துருக்கு. டக்குன்னு எந்திரிச்சு கனகாம்பரம் சார்னா செட்டப் அப்படின்னாரு. அந்த அதிர்ச்சியை விட்டு அவன் வெளியில் வரல. உடனே என்ன பண்ணிட்டான், சார் இது கனகாம்பரம் சார், செட்டப் இல்லை சார், என் கூட படிக்கிற பொண்ணு சார் அப்படின்ட்டான். சிட்டான் அப்படின்னாரு. காலையிலே வராங்கடா, விருப்பம் எதிரு. சரி, அப்பா இன்னைக்கு முக்கியமானது பார்க்க போகிறோம்ப்பா. புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இது முக்கியமான ஒன்று. சரி சொல்லுதப்பா தம்பி, சொல்லு. நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் அப்படி சொல்லு அப்படின்னு இருக்கான். உடனே சாட்விக்கு. யாரு? சாட்விக்கு சார். சாட்விக்குன்னு ஏன் சார் பேர் வச்சாங்க? வழுக்கையா சார் கொஞ்சோண்டு தலை அப்படின்னா. இதெல்லாம் பேசுகிறா, இதெல்லாம் பேசுங்கடா, ஆனால் பதில் மட்டும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. புரோட்டானைங்கிறது சக்குன்னு தும்மல் வந்துடுது. தும்மல் வந்தால் நம்ம புரோட்டாவைன்ட்டார். புரோட்டாவை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்ட்டாரு. டக்குன்னு இருந்துச்சு. இதில் என்ன சார் சந்தேகம், புரோட்டா மாஸ்டர் தான் அப்படிங்கிறார். அவங்கெல்லாம் என்னடா பண்ணுறது? சரி, எலக்ட்ரானை பற்றி என்ன உனக்கு தோணுது? சார் வயிற்றுப்போக்கு நிற்கும் சார். அது வயிற்றுப்போக்கு நிற்குமா? ஆமாம் சார், எலக்ட்ரான் பவுடர் வாங்கி குடித்தா வயிற்றுப்போக்கு நின்றோம் சார். டக்குன்னு கடுப்பாயிட்டார், டென்ஷன் ஆகிட்டார். நீ உட்காரா, நீ வேலைக்கு ஆகமாட்டா. தம்பி ஆமாம் பார், ஆர்வமாக இருக்கான். இந்த அணுக்கள் எத்தனை வகைப்படும் சொல்பா சார்? அணு 3 வகைப்படும் சார். அணு, அனுராதா, அனுஷியா. ஒருத்த கூட பாஸ் பண்ண போகிறதில்ல இந்த வருஷம். வெங்காயம் அப்படிங்கிறது இன்னும் அவன் ஆர்வம் குறையவே இல்லை. என்ன பண்ணிட்டான், வகைகளை கேட்குறான்னு நினச்சிட்டு வெங்காயம்னு திட்டினார் அவர். சார் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், மலை வெங்காயம் சேரும் ஷூ அப்படின்னாரு. இன்னும் ஆர்வம் குறையல. ஷூவா சார்? கருப்பு ஷூ, வெள்ளை ஷூ, கேன்வா ஷூ, ஸ்போர்ட்ஸ் ஷூ. ஏய் கட் அவுட் அப்படின்னு சொன்னவர் அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்துட்டார். கடைசியில் அவருக்கு பாவம் கட் அவுட்டை வச்சுட்டாங்க. அது பரவாயில்ல. இன்னொருத்தன் இன்டர்வெல்லில் வரல, அப்பா எல்லாம் போய் சிறுநீர் கழிச்சிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வாத்தியார் சொல்லிட்டார். எல்லாம் சிறுநீர் கழிக்க போயிட்டாங்க. ஒருத்தன் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு திரும்ப சார் அப்படின்றதான். இல்லை இப்போ தானே நான் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே சார் நீங்கள் சொன்னீங்க சார், உங்கள் பேச்சை நான் மதிக்கிறேன் சார், சிறுநீர் கழிக்க சொன்னீங்க சார், அதனால் கொஞ்சோண்டு போயிட்டு வந்தேன் சார், பாக்கி இனிமேல் தான் சார் போகணும். ரொம்ப மதிக்கிறடா, வச்சு மிதிச்சிருவேன், ஒழுங்காக ஃபுல்லாக சுத்தமாக போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அனுப்புகிறாரு. போகிறாங்க. போயிட்டு போனால் ஒரு 20 நிமிஷம் ஆச்சு வரல. என்ன 20 நிமிஷம் ஆச்சு வரல அப்படின்னா, போயிட்டு பவுட்ரு ஊரெலாம் அடிச்சுக்கிட்டு குளிச்சுட்டு பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டு தலையெல்லாம் சீவிக்கிட்டே வரான். ஏடா சார், நீங்கள் தானே சார் சொன்னீங்க சுத்தமாக சிறுநீர் கழிச்சிட்டு வரணும்னு சொன்னீங்கல்ல, அதனால சார் போய் கழிச்சிட்டு யூரின் போயிட்டு வந்தேன் சார், உங்கள் பேச்சை நான் எப்போதுமே மதிப்பேன் சார் அப்படின்னோடனே கிளாஸ் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டாரு. வேறு தமிழ் ஐயா இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டார். நன்றி, வணக்கம்.